ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 2026 உயர்தர பரீட்சை ஏ லெவல் செய்ய போகிற மிக முக்கியமாக கொமர்ஸ் மாணவர்களுக்கான ஒரு கட்டாய வீடியோன்னு சரியா. கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்ச இந்த 26 எக்ஸாம் செய்ய போகிற கொமர்ஸ் வணிக கல்வி மாணவர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் இந்த 26க்கு இன்னும் 95 டேஸ் காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 98 நாட்கள் கழிக்கிற அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் தான் நிறைய மாணவர்கள் ஹோப் இழந்து போய் ஸோ என்ன செய்கிற படித்ததுன்னு ஞாபகம் இல்லை, ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் காணப்படுற நேரம். ஸோ இது ஒரு சாதாரணமாக எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் அதாவது ஏழு தொடங்க போகல படித்த அந்த ஃபோம் இந்த டைமில் இருக்காது, நிறைய பேருக்கு அப்படித்தான். ஸோ ஒரு டவுனான ஃபீல் ஒன்று தான் காணப்படும். ஸோ இது சாதாரணமான ஒரு விஷயம்தான், நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னு தெரியாமல் லாஸ்ட் டைமில் நோட்ஸை பாடமாக்குற, செஞ்சதே அப்படி திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிற, ஸோ நாளைக்கு செய்வோம் இல்லாட்டி டைமை போட்டு போட்டு அப்படியே ஒரு இல்லாட்டி ஒரு டிப்ரெஷனில் அப்படியே தூங்கிட்டுற. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடக்குது இந்த டைமில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறேன், இது மாதிரி விஷயங்கள் தான் கட்டாயமாக நிறைய பிள்ளைகளுக்கு நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அந்த வகையில் எப்படின்னா நிறைய பிள்ளைகள் இப்போ என்ன செய்யணுன்ற ஐடியா இல்லை சரியா. ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோவே செய்கிறது. முக்கியமாக இந்த கொமர்ஸ் மாணவர்கள் மெயினாக அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ் போன்ற பாடத்துகளில் எப்படி சரி திருப்பி திருப்பி படித்து எப்படி அதில் ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. அந்த பயத்திலே படித்து அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கிற அந்த பாடத்தில் பெருசாக கவனம் செலுத்த மாட்டாங்க. நோட்ஸ் பாடம் தானே லாஸ்ட்டில் படிச்சுட்டு எக்ஸாமில் எழுதலாம்ன்ட்டு. ஸோ இந்த பிஎஸ் பாடத்தை பொறுத்தவரையில் லாஸ்ட்டில் போய் முட்டிக்கிறதான் நிறைய பேர் நடக்கிற. அதனால தான் நிறைய பேர் 3A மிஸ் ஆகிற, 2AB 2ACயில் நிற்கிற. காரணம் என்னென்னா லாஸ்ட் டைமில் நோட்ஸை பாடமாக்க பார்க்குறது. ஸோ இது ஒரு சரியான முடிவானு கேட்டால் கட்டாயமாக இல்லை. எப்படி பிஎஸ் படிக்கிற, எப்படி பிஎஸ்சில் ஒரு ஹை ஸ்கோர் லாஸ்ட் டைமில் இந்த 95 டேஸில் எப்படி ஒரு நல்ல ஸ்கோர் ஒன்றை பண்ணுறது, அதே மாதிரி எப்படி குறைஞ்சிக்கிற இந்த பிஎஸ் பாடத்தில் குறைஞ்சிக்கிற மார்க்ஸ் எல்லாம் கூட்டிக் கொள்வது, இதெல்லாம் இந்த 95 நாளில் சாத்தியமானு கேட்டால் கட்டாயமாக 100% இதுதான் சாத்தியமான விஷயம். இது கட்டாயம் நீங்கள் டிசிப்ளினோட அழகாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்கோர் அடைஞ்சிடலும். என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிஎஸ் எப்படி படிக்கிறது, நாங்கள் மெயினாக என்னோடய பிஎஸ் அகாடமி பொறுத்தவரையில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தான் மெயினாக கொண்டு போகிறது. ஸோ அப்போ எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸில் உங்களுக்கு 90+ மார்க்ஸை இந்த குறுகிய காலத்தில் ஸ்கோர் பண்ணுறதை பற்றி தான் எங்களோட இந்த 100 நாள் ப்ரோக்ராம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்னென்ன பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் பாஸ் பேப்பரை நாங்கள் யூனிட் வைஸாக செய்வோம். அதோடு எங்களோட 18 பாடங்கள் காணப்படுது பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரையில். அந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸில் இருக்கிற 18 பாடத்துலேயும் நாங்கள் ஒரு குயிக் ரிவிஷன் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஆன்லைன் ஜூம் மீட்டிங்காக. அதே மாதிரி கிளாஸஸ் வீடியோஸ் ரெக்கார்டிங் 24 மணி நேரம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் வழங்கப்படும். விளங்கிச்சா? ஸோ அந்த வகையில் இந்த 100 நாள் ப்ரோக்ராம் உங்களுக்கு உங்களோட மார்க்ஸை கூட்டுறதுக்கான ஒரு 100% ஒரு ஒத்துழைப்பு வழங்கும். அதில் எங்களுக்கு 100% கேரண்டிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பரும் செய்யப்படும், 18 பாடத்தில் ரிவிஷனும் முடிக்கப்படும். அதே மாதிரி மாடல் பேப்பர்ஸ்லேயும் முக்கியமான கேள்வி செய்யப்படும். ஸோ மேலதிகமான நோட்ஸுகளும் அதே மாதிரி மேலதிகமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களும் நாங்கள் தரப்படும். எங்களோட இதில் தந்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டடீஸில் இப்போ உங்களுக்கு எஸ்ஓ டபிள்யூ இல்லாட்டி சி லெவல் இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்த லெவல், அதாவது எஸ் லீக்கிறாக்களை ஒரு பி லெவலுக்கோ இல்லாட்டி சி லீக்கிறாக்களை ஒரு ஏ லெவலுக்கோ, ஏ லீக்கிறாக்களை A+ லெவலுக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் என்று சொல்கிறது சரியா. இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு இப்போவே நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரையில் ஜெட் ஸ்கோர் அள்ளித்தரக்கூடிய ஒரு பாடம் சரியா. நிறைய பேருக்கு தெரியாட்டுக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஜெட் ஸ்கோரை அள்ளித்தரக்கூடிய ஒரு பாடம். அதனால் கூட மார்க்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஜெட் ஸ்கோரை ஸ்கோர் பண்ணிக்கொள்ள இயலுமாகும். ஸோ அப்போ அந்த 100 டேஸ் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் நீங்கள் போட்டிக்கிற டிஸ்பிளே ஆகும், உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க. அடுத்த விஷயங்களை அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். அதே மாதிரி எங்களோட இந்த 100 டேஸ் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறது வெறும் 3000 மட்டும்தான். உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 3000 பே பண்ணிவிட்டு இந்த கிளாஸை ஃபுல் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இந்த
ஆஃபர் வந்து மே 10 வரத்தான் காணப்படும். அதோட என்னோட 100 டேஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லா போகும். அதனால் கட்டாயமாக இந்த வீடியோ அவசரமாக உங்களுக்கு தெரிந்த கொமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த 26ல் எக்ஸாம் எழுத போகிற ஆட்களுக்கு. ஸோ அப்போ அவங்களும் இல்லை பயன் பெறுவாங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படி செய்ய போகிறவராக இருந்தால் கட்டாயமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகி உங்களோட அந்த ஹிமாலய இலக்கை அடைஞ்சு கொள்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. ஸோ அப்போ அவசரமாக மெசேஜ் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் சொல்ல வந்த விஷயம் அதுதான், உங்களுக்கு படிக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த டைமில் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒன்று டவுன் ஆகி போகிற விஷயம். ஸோ கட்டாயமாக நீங்கள் டிசிப்ளினோட மோட்டிவேஷனோட உங்களோட படிப்பு கர்மங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு போக இயலுமாகும். ஸோ அதுதான் எங்களோட இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. கட்டாயமாக இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகி உங்களுக்கு முழு பயனையும் பெறுறதுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ.